பயங்கரமான ஒரு ஃபேமஸ் லைன் நீங்க அப்பவே எடுத்திருக்கீங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் நான் காட்டுறேன். படிச்சிருச்சுல. அன்னைக்கு எப்படி சார் கணிச்சீங்க? நிலைக்க உங்களுடைய செயல்பாடு தான். எதுவுமே செயல்பாடு தான். ஆசைக்கெல்லாம் வந்து இது ஆசைக்கு யார் எதுல வந்து உட்காந்து நிலைக்காது. செயல்படணும். அவரை போட்டு இப்பவே ரொம்ப பண்ணீங்கன்னா, அது நீங்க நாட்டுக்கு பண்ற ஆனா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆல்ரெடி. அது நாட்டுக்கு பண்ற துரோகம். குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே என்ன பேசல, ஊமையா, என்ன நடக்கல, இது கால் ஊனமா, இது என்ன நியாயம் இருக்கு? பகைச்சுக்கிட்டு நீயா நானா சண்டை போட்டுட்டு மாற்றி மாற்றி அறிக்கை விட்டுட்டு மக்கள் பிரச்சனை பேசாமல் இவங்களை தாக்குறதே வேலையாக இருந்துருக்கு. நம்ம எப்படி பேர் எடுக்கிறதுங்கிறது தான் ஒரு தலைவனுக்கு, ராஷ்டிரவாதிகளுக்கு நோக்கம் இருக்கணும். இன்னொருத்தர் பேர் எப்படி கெடுக்கிறதுலே இருந்தால் நீ கெட்டு போவேன். நீங்கள் விஜய் சாரை ஓட்டிங் பண்ணணும், அவர் நிலவுலைய வைக்கணும், அவர் அசிங்கப்படுத்தணும், எங்களால் நீங்கள் ஆட்சி ஆள்றீங்க, எங்கள் கூட்டணியில் சப்போர்ட்லாம் ஆட்சி ஆள் இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுக்கல. பொதுமக்கள் பாருங்க, பொதுமக்கள் மேல் உங்களுக்கு வெறுப்பு வந்துடும். நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜே ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட பிரபல இயக்குனர் பேரரசு அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சார், நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் ரைமிங்கா கேட்கலாம்னு நினைக்கிறேன். பேரரசு அவர்களே, இப்ப இருக்கிற தமிழ்நாடு அரசு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல மாற்றம், அது ஆரோக்கியமான மாற்றமா இருக்குன்னு நம்புறோம். ஓகே, ஆன்லைன்ல பதில் சொல்லிட்டீங்க. பட் எனக்கு வந்துட்டு நீங்க சிவகாசி, திருப்பாச்சி மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் நீங்க எடுத்திருந்தப்போ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸ் லைன் நீங்க அப்பவே எடுத்திருக்கீங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் நான் காட்டுறேன். அவ்வளவுதான். படிச்சிருச்சுல. அன்னைக்கு எப்படி சார் கணிச்சீங்க? நம்மள ஆண்டவன் கடிச்சிருக்கான். ஆமா, ஆண்டவன் கடிச்சு நம்ம மூலமா எழுதி வச்சிருக்கான், அவ்வளவுதான். பட் இது இது எப்படி சார், இது எப்படி இந்த லைன் எப்படி உருவாச்சு? இந்த பாட்டு எப்படி உருவாச்சு? இல்ல, நம்ம இது வந்து நடிகர்களுக்கும் மக்களுக்கும் உள்ள அரசியல் ரீதியா உள்ள தொடர்பு. நம்ம அரசியல் ரீதியா வந்து எம்ஜிஆர் வந்திருக்காரு, ஜெயலலிதா மேடம் வந்திருக்காங்க. இவங்க வரும்போது எம்ஜிஆர் வந்து எந்த ஜாதி என்ன மொழின்னு யாரும் பார்க்கல. புரட்சி தலைவர். இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் அவங்க வந்து அவங்க என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழியில பார்க்கல. புரட்சி தலைவர். இந்த பொதுவாக பார்க்குற ஒரு பார்வை நம்ம நடிகர்களுக்கு தான் இருக்குங்கிறது தான். ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டால் யாருமே ஜாதி பார்ப்பதில்லை. அதே மாதிரி எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், அவரோட வெற்றிக்கு காரணம் அடித்தள மக்கள் தான். சொல்லுங்க, இல்லைங்கப்பா இல்லைங்க நினைச்சு புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தாங்கிறது ஒரு நடிகர்களாக வந்தது காரணமே அடித்தள மக்கள். விவசாயிகள், தினக்கூலிகள், மீனவர்கள், இவங்க இந்த விவசாயிகள், இவங்க அடித்தள மக்கள் தான் எம்ஜிஆருக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தா எம்ஜிஆருக்கு அதிமுக எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு அதிகமாக செல்வாக்கு எங்கே வச்சுன்னா இந்த ஏழைங்க பாலைங்க தான். அதை நினச்சி தான் நம்ம சொன்னது. அது கடைசியாக அவங்க வரிசையில் இவரையும் அப்படி சிஎம் ஆக்கிடுச்சு. இல்ல, இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அடுத்த எம்ஜிஆர் அவர்கள் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள் கிட்ட. அண்ட் இந்த பாட்டு தான் இப்ப ரீசெண்டா ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல கூட பாடி இருந்தாங்க. சோ எப்படி இருக்கு, நீங்க அதெல்லாம் பாத்தீங்களா? நம்ம அந்த டைம்ல இதெல்லாம் கரெக்டா இது பண்ணிருக்கோம் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தப்போ யோசிச்சீங்களா சார்? அந்த டைம்ல ஒரு பிரசன்ட் யோசிக்கல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு சிங்காகனு நம்ம யோசிக்கல. நம்ம சிச்சுவேஷன் எழுதினோம். நம்ம வந்து ஒரு சினிமாக்காரனா சினிமாவுக்கும் சினிமாக்காரங்களை வந்து மக்கள் இந்த சப்போர்ட் பண்ணுவாங்கிற ஒரு தான். அது எம்ஜிஆர் ஜெயலலிதா நினச்சி பண்ணது. அது கரெக்டாக இவருக்கும் சிங்க் ஆயிடுச்சு. நான் இவர் ஃபியூச்சர் சிஎம் ஆவார்னு நினைச்சுலாம் எழுதலை. ஆனால் பழிச்சிருச்சு, அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. சார், இப்போ ஒரு சினிமாக்காரரா ஒரு திரைப்படம் உலகத்துல இருந்து இருக்கிற நீங்க வந்துட்டு இப்போ ஒரு சினிமால இருக்கிறவரே இப்போ போய் சிஎம்மா இப்போ உட்கார்ந்து இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா பாக்குறீங்க? ஆக்சுவலி என்னன்னா, நிறைய பேர் என்ன வர்றாங்க, சினிமாக்காரங்க, நடிகர், உங்களுக்கு என்ன தெரியும், டைரக்டர், நீங்கள் படம் பண்ண முடியாதுண்ணே, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. நான் என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நடிகர் வச்சுங்க, வேறு தொழில், ஒரு டாக்டர், அவர் என்ன பண்ணுவார், டாக்டராக தான் இருப்பார். கரெக்டானே? காலம்புறம் அவர் என்ன டாக்டர் தான். வீட்டுக்கு போனால் வீட்டில் ஒரு அப்பா இருப்பார், ஒரு அம்மாவுக்கு பையனாக இருப்பார்.
தொழில் ரீதியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஒரு டாக்டர் தான், ஒரு வக்கீல் காலம்புறம் அப்படி இருப்பார், கோர்ட்டு தான் வக்கீலாக இருப்பார். ப்ரொமோஷன் போது ஃப்யூச்சரில் நீதிபதி ஆகலாம், அப்பவும் கோர்ட்டு தான். இது மாதிரி ஒவ்வொரு தொழில் இருக்காங்களே, ஒரு ஆட்டோக்காரர்னா அவர் காலை எழுந்துச்சுன்னா டக்குன்னு காய்க்க போட்டு ஆட்டோக்காரர் தான். அப்போது ஆட்டோக்காராக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், எந்த தொழில் பண்ணுறாங்களோ அவங்களா தான் இருப்பாங்க. நடிகன் அப்படி இல்லை. இன்னைக்கு வக்கீலாக நடிப்பான், ஓகே, நாளைக்கு டாக்டர் நடிப்பான், ஒரு நாளைக்கு சிஎம் நடிப்பாங்க, கலெக்டர் நடிப்பாங்க. அந்த கேரக்டர் பல கேரக்டரை நடித்தாலும் அந்த கேரக்டரை வெளிப்படுத்தணும்ல. அப்போ உங்களுக்கு ஒரு கேரக்டரை உள்வாங்கி அடிக்கும்போது அந்த கேரக்டர் உள்ளே வரும். இப்போ ஒரு ஒரு பொறிக்குமா நடித்தா கூட அந்த பொறிக்கு லாங்குவேஜ் வந்துடும் கண்ணில். ரொம்ப சாஃப்ட் சாமியார்னா சாமியாரா சாப்பிட்டு வந்துடும். எல்லா வகையான கேரக்டர்களையும் பிரதிபலிக்கக்கூடியவர் நடிகர். இவங்க என்ன பண்ணுறாங்க, நடிக்கத்தான் தெரியும், நடிக்க தெரியுதுல்ல. அப்போ இது வந்து நான் சொல்கிறது வந்து நான் நடித்தா உண்மையாருமா அப்படிங்கிறது இல்லை. டாக்டர் கேரக்டர் பண்ணிட்டா அவர் ஆப்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எல்லா வகையும் அந்த சதிச்சுட்டு வராப்புல. டாக்டர் பற்றி தெரியுதுல்ல. நான் அவங்களுக்கு ஒரு சிஎம்சியில் உட்கார்றவங்க எல்லா விஷயம் தெரிஞ்சால் போதும். மக்களோட என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர் வராங்களோ யார் வராங்களோ மூலம் மக்கள் பிரச்சனையை தெரியணும் உங்களுக்கு. அப்போ அது நடிகனுக்கும் தெரியலாம், ஒரு வக்கீலுக்கும் தெரியலாம், ஒரு டாக்டருக்கும் தெரியலாம். நடிகருக்காக தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஓகே, ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவருக்கு மக்கள் பிரச்சனைலாம் தெரியும்னு நினைக்காதீங்க. மக்கள் போய் சந்திக்காத, மக்கள் பிரச்சனையே தெரியாத எத்தனை மந்திரிகள் இந்த காலத்தை ஓடிட்டாங்க. ஊழல் கொள்ளையடிக்கிற மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. எத்தனை பார்த்துருக்கோம். அப்போ நீங்கள் இன்னார்த்தம் தெரியும் இன்னார்த்தம் தெரியாதுங்க இலக்கணம் அங்கே இல்லை. மக்கள் மீது அக்கறை இருந்தால் ஒரு மீனவருக்கும் தெரியும், நாளைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுறவருக்கும் தெரியும், ஓகே, ஒரு சலவை தொழிலாளிக்கும் தெரியும். யாரும் மக்கள் அக்கறை இருக்கணும். அதில் நடிகருங்களுக்கு குறிப்பிட்டுலாம் யாரும் ஒதுக்கக்கூடாது. மக்கள் என்ன நடிகருங்கிறது ஒரு சின்ன ப்ளஸ் என்னன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ. அதுதான் ஏன் நடிகர் பயப்படுறாங்கன்னா, இதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு வக்கீலாக இருக்கவரோ யாரோ வந்து டாக்டராக இருக்கவரோ இப்போ இருக்காரு டாக்டர் ராமதாஸ் ஐயா, இவர் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றதுக்கு நிறைய போராட்டங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அப்போ நிறைய போராட்டம் பண்ணிடுவாங்க. ஒரே ப்ளஸ் இவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி தெரியும். அப்போ அது ஒன்று தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அது மட்டும் நிலைக்காது. ஒரு நடிகனாக வந்து அறிமுகருக்கும் ஃபேஸ் வேல்யூக்கும் அது இருக்குமே தவிர நிலைக்காது. அதை நீங்கள் சரியாக அது வந்து உங்களுடைய செயல்பாடு தான், எதுவுமே செயல்பாடு தான். ஆசைக்கெல்லாம் வந்து இது ஆசைக்கு யார் எதில் வந்து உட்காந்து நிலைக்காது, செயல்பட. ஒரு ஆசைக்கு ஒருத்தர் டைரக்டர் ஆகிட்டேன்னா பேர் வந்துருமா? ஆசைக்கு ஒருத்தர் நடிகர் ஆகிட்டான், அந்த ஹீரோன் ஆசைக்கு நடிகராகிறான் முடியுமா? அதுக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கணும், அதுக்குள்ள ஒரு வேகம் இருக்கணும். நம்ம சிறந்த நடிகர்னு பேர் வாங்கணும், நம்ம உச்சத்துக்கு வரணும், மக்கள் செல்வாக்குள்ள நடிகர், அந்த அந்த மோட்டிவேஷனோட வந்தால் தான் அவன் வெற்றி அடைவான். இயக்குனர் அப்படித்தான், நல்ல சிறந்த டைரக்டர் பேர் இருக்கணும், அப்போ டைரக்டர் ஹிட்டு கொடுக்கணும், நம்ம பேரை சொன்னால் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அது அந்த உந்துதலோடு பண்ணால் தான் அவன் பெரிய டைரக்டர் ஆவான். அரசியல்வாதி அப்படித்தான், அவன் நடிகராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு அரசோட வாரிசாக இருக்கட்டும், எப்படி நீங்கள் செயல்பாடு தான் மக்கள் பார்ப்பாங்க. கரெக்டாக செயல்பட்டோம்னா நாளைக்கு நிறுத்திடுவாங்க. அதனால் இதில் வந்து நடிகருங்கிற தொழில், இங்கே வந்து எத்தனையோ தொழில் உள்ளவங்க அரசியலுக்கு வராங்கல்ல. ரியல் எஸ்டேட் பண்ணவனும் வரான், ஓகே, ஒரு வக்கீலாக படித்தவங்க எத்தனை பேர் அரசியல் இருக்காங்க, டாக்டர் படித்தவங்க எத்தனை பேர் அரசியலுக்கு வந்து எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் தொழில். அப்போ நம்ம ஒரு தொழிலை குறிப்பிட்டு இந்த தொழில் பண்ண எதுக்கு அரசியல் வரணும்னு சொல்லக்கூடாது, கேள்விப்படுத்தக்கூடாது. நம்ம நடிப்பு என்பது தொழில். ஒரு சலவை தொழிலாளி மாதிரி, ஆட்டோ ஓட்டுறது மாதிரி, ஒரு முடி சிகை அலங்காரம் பண்ணுற மாதிரி, இதெல்லாம் இது ஒரு தொழில் தாங்க. இதை வச்சு நீங்கள் டச் கூடாது. நீங்கள் அப்போ நீங்கள் ஒரு தொழிலை அசிங்கப்படுத்துனீங்கன்னா அது முதப்படி தப்பு. நீங்கள் தொழில் ரீதியாக ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு கமல்ஹாசன் இவர் என்ன பண்ணார், என்ன போராடினார், அரசியலுக்கு முன்னாடி ஒரு மக்கள் போராட்டம் எதில் கலந்துக்கிட்டாரு, மக்களுக்கு எதை பேசினார் கேளுங்க. சரத்குமார்
நடிகர் வந்திருக்காரு, இவர் என்ன பண்ணார், இந்த கேள்விகள். விஜய் என்ன பண்ணார், இந்த மாதிரி கேள்வி கேளுங்க. நீங்க நடிகனுங்கிறத குறைச்சக்கூடாது. நடிகனா இருந்து நீ அரசுக்கு வர்றிய, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கறது நியாயம். நடிகனுக்கு ஒன்றும் தெரியாது, நடிகெல்லாம் கூத்தாடி பல்கன்னு சொல்றது அது வன்மத்தின் உச்சம். எக்ஸாக்ட்லி. டிஃபரெண்ட் இருக்குல்ல. நிச்சயமா, நிச்சயமா. சோ இப்போ நீங்க சொன்ன மாரி இப்போ நடிகர் இப்போ நடிகர் தானே இவர் எப்படி சிஎம் ஆள போறாரு அப்படிங்கிற நெறைய எதிர்க்கட்சிலாம் வந்துட்டு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு டைம்ல இவருமே வந்துட்டு நெறைய விஷயங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எதிர்க்கட்சி வீட்டுக்கு போய் அவங்கள போய் மரியாதை செலுத்துறதா இருக்கட்டும். இவருடைய ஆக்டிவிட்டீஸ் நெறையவே வரவேற்கத்தக்கதா இருக்கு. சோ அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்பவுமே அவர் வந்துட்டு எனிமீஸ்னாலுமே கொஞ்சம் அப்படியே க்ளோஸா தான் இல்ல வச்சுப்பாரா? இது வந்து ஒரு மரியாதை நிமித்தங்கிறது ஒரு இது ஆரோக்கியமான அரசியல் தான். நிச்சயமா. ஏன்னா பகைச்சுக்கிட்டு நீயா நானா சண்டை போட்டுக்கிட்டு மாற்றி மாற்றி அறிக்கை விட்டுக்கிட்டு ஆஹ், மக்கள் பிரச்சனை பேசாம இவங்களை தாக்குறதே வேலையா இருந்துக்கிட்டு மக்கள் பிரச்சனை எதுவும் பேசுறது இல்ல. இவங்க எப்படி தாக்குறது, இவங்க பேர் எப்படி கெடுக்கிறது, நம்ம எப்படி பேர் எடுக்கிறதுல தான் ஒரு தலைவனுக்கு ஒரு அரசியல்வாதிகளுக்கு நோக்கம் இருக்கணும். இன்னொருத்த பேர் எப்படி கெடுக்கிறதுலே இருந்தா நீ கெட்டு போவ. இது வரைக்கும் அரசியல் எப்படி இருக்கு, அடுத்து ஒன்று பழி சொல்லணும், இப்படி பழியை போடணும், இவனை பேரை கெடுக்கணும், நம்ம என்ன பண்றோம். அப்போ இது ஆரோக்கியமான அரசியலா இருக்கு. ஜெயிச்ச உடனே இதா பேசுறது இல்லாம நேரா யாரை எதிர்த்தாங்களோ யாரை எதிர்ன்னு சொன்னோமோ அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு சுமூக நட்பு வச்சுக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியாக நீ என்ன செயல்படணும். ஆனால் இது வந்து உண்மையிலே எம்ஜிஆர் கலைஞர் காலத்துல இந்த இந்த இது இருந்துச்சு, இரு துருவங்கள் எதுவும். ஆக்சுவலி அண்ணாக்கு அப்புறம் இவர்தான் பண்ணாரு அப்படிங்கிற ஆமா மாதிரி ஆமா சொல்றாங்க. ஆமா, அண்ணா வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் சொல்றேன், அண்ணாவுக்கு வந்து ஏன் போய் காமராஜரை பார்த்தாருன்னா, காமராஜர் தோத்து போனதுல ரொம்ப வருத்தப்பட்டவர் அண்ணா. அவர் காமராஜர் தோப்ப நினைக்கவே இல்லை. ஏன்னா காமராஜர் வந்து நல்ல தலைவர், மக்களுக்கான தலைவர், நிறைய நல்லது பண்ணவர். அவர் லஞ்ச ஊழல் இந்த மாதிரி கொள்ளையடிச்சுலாம் சொத்து சேர்க்கல. மக்களுக்காக வாழ்ந்த ஒரே தலைவர் காமராஜர். அப்படிப்பட்ட தலைவர் தோத்துட்டாரே அப்படிங்கிற ஒரு 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 மனக்குறை இருக்கும்ல, அந்த மன உளைச்சல் இருக்கும்ல, அந்த ஃபீல், என்னடா காமராஜர் தோத்துட்டாரு, அந்த அடிப்படையில் காமராஜர் மேல ஒரு மரியாதையில் போய் தான் அண்ணா சார் பார்த்தார தவிர அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. புரியல எது உங்களுக்கு? பெட்டர்னு நினைக்கிறீங்க? இது அது வந்து ஆக்கம், அது வந்து அதுல ஒரு உணர்வு இருந்துச்சு. இதுல வந்து இது மரியாதை நிமித்தம், அது மரியாதை நிமித்தம் இல்ல, அது உணர்வு, ஒரு கில்ட். கில்ட்டு. இன்னொன்று அது வந்து அவருக்கு வந்து காமராஜர் மேல உள்ள மிகப்பெரிய மரியாதை. அப்ப அண்ணா போய் பார்த்தது ஒரு ஃபார்மாலிட்டிக்கோ ஒரு பகை இல்லாமல் இருப்போங்கிற அதுக்காக இல்லை. அவர் மனசுக்குள்ள ரொம்ப நொந்து போயிட்டாரு. அண்ணா தோத்தது அவனால தாங்கிக்க முடியலங்க. அதனால தான் போய் காமராஜர் பார்த்தா, அக்கா நீ காமராஜரையும் ஸ்டாலின் அவரையும் நீங்க ஒப்பிட்டுறாதீங்க, அது வேற இது வேற. நிச்சயமா. சார் இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இவர் எப்படி அரசு இப்போ நிலைநாட்டுவார்னு நினைக்கிறீங்க? உங்க பார்வை எப்படி இல்லை இப்பதான் வந்திருக்கிறாரு. நம்ம வந்து கொஞ்சம் அவரை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விடணும், டைம் கொடுக்கணும். அவரை போட்டு இப்பவே ரொம்ப பண்ணீங்கன்னா அது நீங்க நாட்டுக்கு பண்ற, ஆனா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அது நாட்டுக்கு பண்ற துரோகம். நீங்க வன்மத்தின் உச்சம் அது. நான் குழந்தை பிறகுது, குழந்தை பிறந்த உடனே என்ன பேசல, ஊமையா, என்ன நடக்கல, இது கால் ஊனமா, இது என்ன நியாயம் இருக்கு? இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, கொஞ்சம் டைம் விடணும். அப்ப என்ன பண்றீங்க நீங்க, இப்பவே அடிச்சு அவரை காலி பண்ண பாக்குறீங்க, அது தப்பு. அது அப்போ நீங்க தான் காலியாரு. நான் சொல்றேன், எண்ணம் போல் வாழ்வு. எது எது அரசியலா இருக்கட்டும், எந்த துறையா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு ஒரு தர்மம் இருக்கணும். நீங்க அதுலயே எல்லாத்தையும் அதர்மத்தையே வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி? நான் இன்னொன்று சொன்னேன், இப்போதைக்கு நீங்க விஜய் சாரை ஓட்டிங் பண்ணணும், அவர் நிலவுலைய வைக்கணும், அவரை அசிங்கப்படுத்தணும், எங்களால் நீங்கள் ஆட்சி ஆள்றீங்க, எங்கள் கூட்டணியில் சப்போர்ட்ல ஆட்சி ஆள், இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுக்கல. இது உங்கள் கட்சி தொண்டருக்கு மட்டும்தான் பிடிக்கும், உங்கள் கட்சி தொண்டர் மட்டும் தான் ரசிப்பாங்க, கொண்டாடுவாங்க. கேட்டார்ல எங்கள் ஆளு, நாக்கு கேட்டார்ல, இதெல்லாம் உங்கள் கட்சிக்காரன் மட்டும்தான் ரசிப்பான்.
பொதுமக்கள் பாருங்க, இங்கே பொதுமக்கள் மேலே உங்களுக்கு இன்னும் வெறுப்பு வந்துடும். நான் சொல்கிறேன், மற்ற கட்சிக்கும் நான் ஒரு அக்கறைலாம் சொல்கிறேன். நான் இல்லாட்டா பேசுங்க பேசுங்கன்னு நான் இருக்கலாம். பொதுமக்களை ஏற்கனவே பொதுமக்களுக்கு உங்களுக்கு பிடிக்காதனால தான் உங்கள் கட்சிக்காரன் ஓட்டு போட்டிருக்கான். அதனால நீங்கள் தோற்று போயிருக்கீங்க. பொதுமக்கள் எங்கே ஓட்டு போட்டான், பொது ஓட்டு இருக்குல்ல, மாறி போச்சு. அதனால் ஜெயிச்சிருக்காரு. இப்போ பொதுமக்களாக பார்க்குறவங்க, பெண்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அந்த ஊரில் சொல்லுவாங்க மண்டகராதி மாதிரி திமுறா பேசுறது ரசிக்க மாட்டான். அவனுக்கு இன்னும் உங்களுக்கு வெறுப்பு வரும். அதனால் நீ ஏதாதும் தன்மை இருக்கணும். எதிர்கட்சிங்கிறது அமைதியாக இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கணும். அந்த கேள்வியில் அர்த்தம் இருக்கணும். எப்போ கேட்கணுமோ அப்போ கேட்கணும். அதை எதை கேட்கணுமோ அதை கேட்கணும். நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியை குறை சொல்லி அதை அசிங்கப்படுத்துறதே நோக்கம்னு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பு. அதனால் இன்றைக்கி அதான் எல்லா ஆளுக்கு பதவி ஏற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு சட்டசபையில் அப்போ தான் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு நிலை வருது. அப்போ அவங்க நாங்கள் எதிர்ப்பு, நாங்கள் ஆதரவு, நாங்கள் நடுநிலை, வெளியே போயிட்டாங்க. ஒருத்தர் வெளியே போகிறாங்க. இது ஓகே, இதுதான் வெளியே போகிறோம் போயிட்டு. அப்போ இன்றைக்கி அதுதான். அன்னைக்கு ஒருத்தர் இது எப்படி, அவர் யார், இது என்ன குதிரை பேரம், எப்போ கேட்குறீங்க? கேளுங்க, வெளியே வந்து கேளுங்க, பேட்டியில் கேளுங்க, அடுத்த சபை கூட போது அப்போ கேளுங்க. ஒரு பதவியை எடுத்து அப்போ தான் உட்காந்துருக்க சீட்டில் அது என்ன மக்களுக்கு பிடிக்காது. இப்போ தான் உட்காந்துருக்காரு, இந்த அம்மா இப்படி கேட்குது, அவர் அப்படி கேட்குறாரு, இப்படி கேட்குறாரு. அப்போ ஒன்று என்னத்தை பண்ணுற என்ன பண்ணா, நீங்கள் சட்டத்தை போட்டுட்டு எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் நிறைவேற்றினீங்க, அமலுக்கு கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்ணாடி பண்ணி நீங்கள் கேளுங்க. நம்ம மகளிருக்கு 1000 ரூபா சொன்னோமே, எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தோம்? தகுதி எடுப்பில் பிரித்தோமே, அதை நம்ம அறிக்கையில் சொல்லியிருந்தோமா? தகுதி எடுப்புன்னு எப்போ வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சு? வந்ததுக்கப்புறமா எத்தனை வருஷம் கொடுத்திய? நம்ம ஒன்றும் சொல்ல விட்டோமா? ஆனால் இவங்க வந்த உடனே அந்த இதை பண்ணணுமா? இதெல்லாம் பொதுமக்களுக்கு பிடிக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து.